கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம ஒரு போலீஸ் ஆஃபீசர் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரு வயசான பெரியவர் பொழைக்கிறதுக்கு வழிய தேடி ஒரு கடைய போட்டிருக்காரு. தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ஜல்லிக்கட்டு ஆக்ட் 2009 கீழ பெர்மிஷன் வாங்கி ப்ராப்பரா நடத்த வேண்டிய ஜல்லிக்கட்டை இவங்க இம்ப்ராப்பரா நடத்தியிருக்காங்க. பெர்மிஷனே வாங்காம. எங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புதுக்கோட்டையில. இந்த ஜல்லிக்கட்டுல மூலயமா அவங்க ஒரு வருமானம் பார்க்கலாம்னு சொல்லி ஒரு கடையை ஒரு பெரியவர் போட்டிருக்காருங்க. ஆனா அந்த கடையை ஜல்லிக்கட்டு பெர்மிஷன் வாங்காததுக்கு அந்த கன்சர்ன் ஆபீசர்ஸ் மேல ஆக்ஷன் எடுக்காத இவரு இந்த சின்ன கடையை போட்டு அவர் பொழப்ப பார்த்ததுக்காக எட்டி உதைச்சு அந்த கடையில இருக்க எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டு ரொம்பவும் புண்படுத்தியிருக்காருங்க அந்த பெரியவரை. இவர் பண்ணது முற்றிலுமே கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இவருக்கான பனிஷ்மெண்ட் கட்டாயமா கிடைச்சாகணும். தமிழ்நாடு போலீஸ் ஆக்ட் 1861 கீழே அபியூஸ் ஆஃப் பவர்ன்ற கிரவுண்ட்ல இவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாகணும் அப்படின்றது தான் நம்ம எல்லாரோட தாட்டா இருக்குங்க. இந்த இஷ்யூல போலீஸ் ஆஃபீஸருக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சா மட்டும் போதாது, இந்த பெரியவருக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்டி தான் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபாலோ மீ ஃபார் மோர் லீகல் கான்டென்ட்.